பேக் டு இன்னைக்கு நம்ம வந்து என்ன கேம் பிளே பார்க்க போகிறோன்னு உங்களுக்கே தெரியுங்க. காட் ஆஃப் வாரு நான் சொல்லவா. இப்போ 16 வந்து நொட்டிருச்சு. நல்லா கேட்டுங்க. இப்போ 16 வந்து நொட்டிருச்சு. இது வந்துட்டு இப்போ 18 தெரியல கேஸ் எனக்கு என்னன்னு. ஆனால் இப்போ 16 வந்து நொட்டியே விட்டானையா. அந்தமாரி கதை கொண்டாந்து சொல்கிறேன். நான் என்ன சொல்லிங்கன்னா இப்போ 16 வந்து நொட்டிருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்க என்னன்னா இது என்ன பண்ணோம். ஓகே இப்போ எப்போது அப்படியே ஓடிடுவோமா. டே ஃப்ரேம் ட்ராப் ஆகி தொலையாத எங்கிட்டு நுழறா உள்ள. ஜஸ்ட்டு மிஸ்டு கெஸ். நேரத்துக்கு நொட்டிருங்க. நம்ம இங்கிட்ட என்னமோ பார்த்த போது என்னது இதுக்கு மேலே நமக்கு ஆர்வலாம் தேவைப்படாது. இங்கே நான் ஃபைட் சீனா என்ன இதான் நான் பண்ணோம். இதா ஓகே கேஸ். வச்சு உடைக்கணும் போல். இவனுங்களா கேஸ்? சத்தியமாக சொல்கிறேன், நான் இதை ஒன்றி உடச்சிக்கிறேன். உடச்சிட்டு அதுக்கப்புறம் இவனுங்க போட்டு ஏன்டா இதை மாத்திரை கைஸ் ஆனால் இருங்க. வெளிச்சத்துலேயே கண்ணு தெரியாது. இருட்டில் எங்கடா கண்ணு தெரிய போகுது. அவ்வளோதான். ஒரு இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதாவது ஒரு இதை உடச்சிட்டேன். இன்னும் நொட்டாதீங்க. இப்போ நொட்டான் இங்கே இல்லை சக்கரம், இங்கே இல்லை அந்த சக்கரம், இங்கே இல்லை இதுரா உடங்க. கிரெட்டோஸ் இதை மட்டும் உடச்சிருங்க. இதை மட்டும் அவ்வளோதாங்க உடச்சிட்டேன். என்ன ஆகுது? ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே அதை லிவர் இதாங்க போல. கீழே வந்து இது பண்ணி விட்டோம். நான் அடிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். கேஸ் யாருக்கிட்ட நம்மக்கிட்டே சாதாரண எலும்பு துண்டை வச்சுக்கிட்டே ஒரு எலும்பு தான். அந்த எலும்புக்கு வந்துட்டு என்னமோ கை கால் மோச்சு அதை அப்படியே வந்து ஷீல்டுலாம் வச்சு அவங்க வந்துட்டு அடிக்க அனுப்புகிறாங்களாமா. நம்மளை ஒன்று காமெடி பீஸே நினச்சிட்டாங்களாமா. நான் போன பாட்டில் நான் ஏன் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா என்கிட்ட சார்ஜர் பர்சன்ட் இல்லைங்க. சார்ஜர் 5% தான் இருந்துச்சு. அதுதான் என் ஃபோன் லைட்டாக திக்கி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஹெல்த்து கொஞ்சம் பார்த்தா குறைஞ்சிருக்கு. ஹெல்த்து தேவை. எவனையாவது ஒரு டடி மாடை அடித்தா அப்போ கிடைக்கும். அப்போ எடுத்துக்குவோம். இங்கே என்னது ஓரடா தம்பி ஓரணா கேஸ். இதுக்கு மேலே அப்கிரேட்டே பண்ண தேவையில்ல போல். ஏன்னா நம்மக்கிட்ட அப்படி இருக்கு. இதா ஓகே அடிச்சிரு. இதை நான் பண்ணோம். என்ன பண்ணணும் தெரியல. இது கத்தி ஏற்றுவோம் தம்பி. கொடுங்க. ஓகே கேஸ். இப்படியே தட்டிக்கிட்டே இருக்கணும் போல். ஓகே மாடி அடுத்து என்னது எக்ஸு. கதிரை விட்றானுங்க இந்த இடத்துல. சத்தியமாக சொல்கிறேன் இந்த இடத்துல இந்தமாரி ட்விஸ்டே பண்ண எதிர்பார்க்கல. அவ்வோட நல்ல வேலை வந்துட்டேன். ஜஸ்ட்டு மிஸ்டேக் கீழே விழுந்திருப்பேன். கேஸ் இந்த ப்ளூ கலரில் வருது பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்மளால் போக முடியாது. பார்த்தீங்கன்னா இந்தமாரி வந்தால் தான் பெரிய ஃபைட் இருக்குது. கொண்டாந்து பற்றி முடிச்சு வந்துடுறேன். கேஸ் ஜஸ்ட்டு மிஸ்டு வீடியோ இங்கே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலை அப்போ கால் பண்ணாங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஆர்பி. எங்கேருந்து பார்த்தா தருது. இங்கே வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. ஒரு ஆர்பு தானே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நேராக போயிடலாம். வேண்டாங்க இங்கே எதையும் வெயிட்டிங் நினைக்கிறாங்க. உங்களாம் சண்டை போடவே எனக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லாத வந்துட்டு வேணாம். எனக்கு சண்டை போட தெரியாமல் இல்லை. நான் சண்டை போட வேணான்னு நினைக்கிறேன்.
யோ யோ தடுக்காதையா 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 தடுக்காத புரியுதா தடுக்காத நானே கட்டுப்புலாகிறேன் யோ 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 வேணாம் சொல்லிட்டேன் எவனாவது பக்கத்தில் வந்தீங்கன்னு வச்சுக்க இங்கே கொஞ்ச நேரங்கண்ணா கொண்டாருங்கண்ணா அடித்து முடிச்சுட்டு வரேன் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு டேய் நான் வாங்கு 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 கொய்யால நானே வந்து ஓகே எல்லாமே மேக்ஸ் பண்ணி வச்சு இதுக்கு மேலே ஆர்வம் தேவையில்ல அப்படின்னு சொல்லி போயிருந்தா தேவையில்லாமல் என்னையும் அடிக்காமல் போடுறேன் என்னையும் அடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வாண்டட்டாக வந்து அடி வரும் மொத்த ஜீவராசிங்க இவனுங்க தான் வேறு எவனும் இல்லை இவனுங்க தான் இத்தனை இடம் இந்த ஓ கேஸ் புரியுது கேஸ் அது என்ன நான் ஷீல்டு வச்சு பிளாக் பண்ணுமா என்ன பிளாக் பண்ணேன்னா தாங்கம்மா ஓ கேஸ் புரிஞ்சிருச்சு அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நெருப்பு வரும்பா உங்கள் ஷீல்டு வச்சு பாதுகாத்துக்கணும் இன்னொன்று எனக்கு எப்படி புரிஞ்சுன்னா அதுவும் அங்கே பாருங்க அங்கே வந்துட்டு இது அடிக்க சொல்லியிருக்காங்க நான் இதை அடிக்கணும் போல் ஷீல்டை கையிலே வச்சுப்போம் ஐயோ இதை வேற திருப்பணுமா சத்தண்டா இன்னைக்கு என்னவெல்லாம் நடக்க போகுதோ வீடியோவில் கேஸ் அவ்வளோதான் கேஸ் ஏன்னா அங்கே பாருங்க அந்த நெருப்பு ரெடி ஆகுது பார்த்தீங்கன்னா அதுதான் கேஸ் நோ 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 இதுக்காக முடியாது சங்கீடி கருப்பே சுடுதே கேஸ் இது வேற எவ்வளோ தூரம் தாக்க பிடிக்கும்னு தெரியல கேஸ் இந்த யோ 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 அதை அடியாது ஜஸ்ட்டு மிஸ்டு நேரத்துக்கு வந்துட்டு யோ இதிலே வேஸ்ட் ஆச்சு தெரியுது கேஸ் இதிலே நல்லா வேஸ்ட் ஆச்சு என்ன பண்ணுவோம் இதை ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் ஆகணும் நம்ம அடித்து க்ளோஸ் ஆகலாம் அந்த டைமில் வந்து அடிப்போம் கேஸ் ஓகே அடுத்து வா ஓப்பன் பண்ணா கேஸ் என் பிரதர் வேறு கேஸ் கால் பண்ணிட்டோம் அடுத்தது வா யோ அடிக்க முடியுமா அடிக்க முடியாது ஷீல்டு முடியாது ஆனால் காற்று வீசுதே முடியலடா கை புல்ல நம்ம அந்த இடத்துக்கு தான் போகணுன்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன இருக்குது சீ கேஸ் வெறும் ஆர்பு இந்த ஆர்புக்காடா என்னை இப்படி நிற்க விட்றீங்க நான் சுற்றுறேன் போனா இந்த பாலம் வேறு எப்படின்னு தெரில அப்படியே ஃபஸ்ட்டுக்கு போயிடுமா இல்லை ஆன்வியில் சுற்றிக்கிட்டே இருந்தால் வந்துருமான்னு தான் தெரில ஐயோ இது வேறையா நோபடி எரிக்காதபடி சீக்கிரம் கமான் சாவடிக்காதயா ப்ளீஸ் நோபடி ஏறிரு புடி கிரேட்டோஸ் சாரி இந்த கட்டத்தில் இப்படி கதறன்னு யோசிக்காதீங்க ஏன்னா இவ்வளோ தூரம் அவ்வாடா பிடிச்சிட்டிங்களா கிரேட்டோஸ் முதலே நீங்கள் பிடிச்சிருக்கலாம் கிரேட்டோஸ் நல்ல வேலை உசுறு இருந்துச்சு உசுறு மட்டும் இல்லை முதல்ல அமுச்சு விட்ருப்பாங்களா திருப்பி என்னால் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இடத்துக்குலாம் வர முடியாது கேம் கிளாஷ் ஆச்சுன்னா இங்கேருந்தே வருவோம் அதனால் இங்கே ஒரு சேஃப் செட்டு எவன்டா அந்த ஆர்வம் உங்கள்கிட்ட கேட்டான் நான் கேட்டேனாடா ஆர்புன்னு ஏன்டா ஆர்வம் கொடுத்து சாவடிக்கிறீங்க பாது இங்கிட்டு இருக்கா ஓகே இங்கே என்ன வச்சுருக்க போகிறானுங்கோ ஓகே இது என்ன இடம் என்னடா இடம் இது என்னடா நடக்குதுங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே
அடுத்தபடியாக கதவை திறக்கணும்டா. இது யாரு? மரணம் பிடிச்சி கிடக்குது. யாரா அந்த பீஸு? கைஸ், இவன் தம்பி கைஸ். இதே எண்டிங்கா? யோ, ஒருவேளை எண்டிங் கிட்ட வந்துட்டோமோ? இருங்க, மொதல் இந்த மரத்தை உடச்சுட்டு அவனை காப்பாற்ற வேண்டியதான். யோ, எவன் என் தம்பி எப்படி கட்டி போட்டு வச்சுக்கிறது? எஸ், அது இன்னும் சவுண்டெல்லாம் இருக்கா? சவுண்ட் ஹெவியாக இருக்கா? அடப்பா, சவுண்டை குறைச்சி வச்சுங்க. ரொம்ப யூஸ் பண்ணும். ஓகே, நமக்கு எனக்கு என்ன கத்தி தான். தம்பி, நீ இப்போ வந்து ரொம்ப சேஃபாக இருக்க, பாதுகாப்பா? நீ வந்துட்டு என்னை வந்து காப்பாற்றணும். நீ வந்து என்னை வந்துட்டு கவர் பண்ணணும். அதாவது வந்து நான் ஒன்றும் அதை மறக்கல. நீ என்ன நான் வந்துட்டு மறந்துட்டேன்னு நினச்சியா? எல்லாத்தையும் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு நினச்சியாடா பிரதர்? கைஸ், என்ன அண்ணத்தை? யோ, நான் தான் உன்னை காப்பாற்றினேன் தம்பிக்காரா. நேரத்துக்கு இங்கே இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? சொந்த தம்பிக்கிட்டேயே நம்ம வீரத்தை காமிக்க வேண்டியதாக இருக்கு கைஸ். டேய் எடா தம்பிக்காரா, என்ன வேணும் உனக்கு? ஏன் அண்ணங்காரனை போட்டு அடிக்கிறேன்? வெக்கமால. டே யோ, நான் உன் அண்ணங்காரன், உன்னை நான் தான் ஏன் காப்பாற்றினேன் கேஸ். அதாவது நம்ம விட்டு போகணும் தெரியுமா? இவனை விட்டு இவனை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. அந்த டைமில் நம்ம ஒன்றுமே செய்யாமல் உட்காந்து நின்றுக்கிட்டு தெரியுமா? அந்த கட்சீனு ஒன்று வந்திருக்கும், பிளேயாக இருக்கும். அது எப்போ பார்க்குன்னு தெரில. அந்த டைமில் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும். அந்த கடுப்பு கேஸ் இவனுக்கு. அதாவது நீ சப்போஸ் என்னை வந்துட்டு காப்பாற்றிக்கணும், நீ தான் என்னை வந்துட்டு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவங்க அண்ணன் மேலே ஒரு தனிப்பட்ட கோபம் போல். அந்த கோவத்தை இத்தனை நாள் அடக்கி வச்சுருக்கான். கண்டிப்பாக அண்ணன் வரும்போது இந்த கோவத்தெல்லாம் கொட்டி தீக்கணும்னு அந்த வன்மத்தை தாங்க இப்போ காமிச்சிக்கிறான். நீ கையில் குத்துனது போதும், இப்போ நான் குத்துறவன் டாஷ் பண்ணுறாங்க. டேய், கண்ணை குச விட்றான்டா. கண்ணையா குச விட்ற? செத்தடா. நோ கேஸ், பார்வை பாருங்களேன் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னு. அருமைடா தம்பி. கமோன். ஆனால் இந்த ஃபைட்லாம் நம்மளால் இது பண்ண முடியாது, ஏன்னா கட் பண்ண முடியாது கேஸ். இது ஒன்று, இது முடிஞ்சு என்னான்னு தெரியலையே. ஆனால் எண்டிங்னா சூப்பராகுமே. யோ கிரேட்டஸ் வாங்குகிறான். எப்படி தடுத்தனா? கிட்ட வந்தாலே நான் தடுப்பேன்டா. வேணாண்டா, அண்ணகாரனை போட்டு அடிக்காதடா. நான் பிளாக் அப் பண்ணுறேன். சரி, நானும் பிளாக் பண்ணிக்கிறேன். இந்தா வச்சுக்க. என் பவரை எவனா தாக்கு பிடிக்க முடியாதடா. என் பொருளை உடச்சி கீழே கூட்டிட்டு போயிட்டேன். என்னடா நடந்தீங்க? யோ கிரேட்டோஸ் தம்பிக்கிட்ட தோக்குறாயா? யூ லெஃப்ட் மீ. நீ என்னை விட்டுட்ட. கைஸ், அந்த கடுப்பு தான் கைஸ். யோ, மூஞ்சி போகிற பார்க்குறாயா? ஏஞ்சி என் கூட சண்டை போடு. மூஞ்சி மேலே குத்துறான்டா கைஸ். குத்தி அவனை அந்த இதை பாருங்க, உடஞ்சே போச்சு பாது இது. ஓ ஷிட் கைஸ், ஒரு குத்து அங்கே பாருங்க, அவன் கையில் அந்த இரும்பு உடஞ்சிருச்சு. டேய் யாரா? டே தம்பி தூக்கிட்டு போகுதுடா. டேய், எங்களுக்குள்ள என்னதான் சண்டை நடந்தா அவன் தம்பிடா விட்டுட்டு போயிருக்கா. டேய்
யோ ஓ நீ வந்துட்டு காட் ஆஃப் ஸ்பார்டன் நீ வந்துட்டு கில் பண்ண பார்க்குறியா? நீ வந்துட்டு உன் தம்பியை மறந்துடு. என் தம்பி கத்துறான் டேய். வா கைஸ், அதாவது என்னதான் ஒரு தம்பி அண்ணன் தம்பி கூட சண்டை வந்தாலும் இந்த ஜோக்கர் வந்து தடுத்து விட்டு போயிட்டான். ஆமாம், இவனை எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துருக்கேன் கைஸ். ஏதோ ஒரு கேட்டில் இவன் மூஞ்ச பார்த்து ஞாபகம். நான் முடியலையே கேஸ். ரத்தம் கைஸ், குத்துன குத்துல ரத்தமே வந்துருச்சு. இப்போ கொடுக்குறேன். நான் வெறியில் ஓடிக்கிட்டு இருக்காரு. கிரேட்டோஸ் உள்ள குதிச்சிட்டாரு. இன்னும் செத்துட்டாரா என்ன? ஓ, கீழே ஒரு தனி வேர்ல்டு இருக்குதா? எஸ், கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க நம்ம தம்பிய. வரேன். எவ்வளோ தைரியம் இருந்தா என் தம்பி இந்த ஸ்டோன் உடைக்கணும். அதான் நீங்கள் சும்மா உடச்ச வந்துருச்சு. கடவுள் வத்தீனா இருங்க வரேன். என்ன விட்டா தள்ளி விட்டுருவோம் போல இருக்கு. யோ வேணாயா. யோ நோ அட்டை நாசமாக போனவன் நீ. ஏன்டா அப்படி பண்ணேன் கெஸ். தம்பியை கீழே தள்ளி விட்டு போயிட்டாங்க. டே உடைக்க முடியலன்னா போய் போறான்டா. யோ தம்பிக்கார அங்கே தொங்கி இருக்காயா. யோ கிரேட்டோஸே, தம்பிய போயிடுவான் கீழே. போங்க. கிரேட்டோஸ் என்னது இது? கமான் கிரேட்டோஸ், போங்க. வா தம்பி, உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டேன் நான் அண்ணங்காரன். ஓ குர்றாங்க ஓவ. அட பாவி, சின்ன கல் வந்து தடுத்து விட்டுருச்சடா. மேலே ஏறா எவ்வளோ இவனை காப்பாற்றுறதுக்குள்ள. கை நீட்டான். இப்போ நான் கை கொடுத்துருவானா என்ன? கொடுத்துட்டான். ஓ ஸ்பார்டன், இனிமேல் நம்ம ஸ்பார்டன் திருப்பி நம்ம குரூப்பில் வந்துட்டான். ரைட், திருப்பியும் டீமன்ஸ் அழிக்கணும். இந்த சண்டை ஒன்று முடிவுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருமா ஒருத்தன் நம்மளோட கொடுத்தானே அந்த வீல்டும் ஷீல்டும். அதை எடுத்து அவர் தம்பிக்கிட்ட கொடுத்துட்டாரு. ஓகே, அந்த பவுஸ் நம்மகிட்ட இருக்குமாண்ணா? இல்லையா, இதுக்கு நான் ஏன்டா அதை பவர் பண்ணேன்? அதை நான் பாய்க்கிறதுக்கு இப்போ வந்து பவர் பண்ணால் அசால்ட்டாக இவன் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார். தாங்க கவலையாகுது எனக்கு. எங்கோ சேஃப் செட் பண்ணிக்கினே இருப்பேன். எவன் கேட்பான்? ஓகே, குதிச்சிட்டேன். அப்புறம் என் தம்பி தான் குதிச்சிட்டான். ஓகே, சிரிக்காதரா, காதில் ஈயத்தக்க இருக்குது. இதோனி பார்த்துன்னு இந்த ஃபைட்டை நம்ம வந்துட்டு அடுத்த இதில் கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இது அடுத்ததில் கண்டினியூ பண்ணுவோமா இதுலேயே முடிச்சிடுவோம். தெலுங்கு நான் ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் இதே முடிக்கிறதுக்கு சொன்னது பாதி கூட புரியல. அதனால என்ன கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றது போல. பேசி ரம்பத்தா இருக்காதீங்கடா. பேசி ரம்பத்தா இருக்கவன நான் சத்தியமாக சொல்கிறேன், இதை ஒரு பார்ட்டாகவே எடுத்து போட்டுடுறான். பரவாயில்ல, ஒரு 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து போடுறேன்னா
இல்லை நான் இப்பயே போகிறேன். டேய் பேசி தொலையாத இன்டேக்காக இருக்குடா. நாசமாக போனவனே. டே ஆனா போனவனே சீக்கிரம்டா. கத்தி எடுத்துட்டு ஆடுறான். இப்போ தான் ஃபைட்டு. ஓகே கேஸ், இதுக்கப்புறம் 3வது சேஃப் ஸ்டேட்னு நினைக்கிறேன். நான் அடுத்த எண்டிங் வந்து பார்த்துக்கேன் கேஸ். ஓகே பை கேஸ் பட்டா. ஓகே இப்போ அவன் வந்து ஷீல்டு கொடுத்துட்டோம். ஸோ நமக்கு வேறு ஒரு இது கிடச்சிருக்கு அதுக்கு. ஸோ நம்ம இதை வந்து அடுத்த பார்ப்போம். பை கேஸ்.